ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் வீட்லேயே கெரட்டின் ட்ரீட்மெண்ட், அதாவது ஹேர் ஸ்மூத்தனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிலருக்கு ஹேர் ரொம்ப டல்லாகவும் ட்ரையாகவும் இருக்கும். இதனால உங்கள் ஹேர் பார்க்க ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த டிஐஒய் ஹேர் மாஸ்க் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டாக நான் ஒரு 4 லேடிஸ் ஃபிங்கர் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க லேடிஸ் ஃபிங்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 7 minutes நல்லா பாயில் ஆக விடுங்க. கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாரும் ஜெல் ஃபார்மில் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூலாக விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சீஸ் கிளாத்லையும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஜெல் மட்டும் செப்பரேட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு கிளீன் பவுலில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 to 2 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் நாம் எடுத்து வச்சிருக்க லேடிஸ் ஃபிங்கர் ஜெல்லை ஆட் பண்ணிக்கோங்க. தென் கார்ன்ஃப்ளவர் வாட்டரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். தென் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் ஆறுனதும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதில் ஆல்மண்ட் ஆயில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோகோனட் ஆயில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கெரட்டின் ஹேர் ஸ்மூத்தனிங் ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹேர் நல்லா டீடாங்கிள் பண்ணிட்டு சின்ன சின்ன லேயராக பிரித்து இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுடுங்க. தென் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணும்போதே உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் உங்கள் ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் ஆக்கி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் இது உங்கள் ஹேரை நேச்சுரலாக ஷைன் ஆகும். அண்ட் டெம்ப்ரரியாக நம்ம ஹேரில் இருக்க ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுது. லேடிஸ் ஃபிங்கரில் ஃபைட்டோ கெரட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை பிளான்ட் பேஸ்டு கெரட்டின்னு சொல்கிறாங்க. ஹேர் மாஸ்க்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். Thanks for watching.